நம்ம ஷாப்புக்கு ஸ்கோடா ஒக்டேவியா வந்திருக்கு. இதுக்கு ஒரு ஃபுல் ஜெனரல் சர்வீஸ் பண்ண போறோம். ஒரு பிரீமியம் காரை சர்வீஸ் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணும்னு டக்குன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீல் சேக்கு வருதான்னு பார்த்துட்டு வீலை லூஸ் விட்டுக்கலாம். வாங்க. அடுத்து வாங்க அந்த சீல்டை கழட்டிக்கலாம். அப்போ தான் இன்ஜின் ஆயில் பிடிங்க விட முடியும். டைனட்டுங்க தான் இருக்கும். வாங்க லூஸ் விட்டு ஆயில் பிடிங்கி விட்டுக்கலாம். 19 ஸ்பேனர் வரும், போட்டு லூஸ் பண்ணிக்கலாம். வாங்க. பாருங்கள் ஆயில் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். சர்வீஸை விட 1500 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே ஓட்டியிருக்காரு. வாங்க ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும். நம்ம மற்ற வேலையெல்லாம் போய் பார்த்து வந்துடலாம். வாங்க பிரேக் செக்கப்பு, ஏர் ஃபில்டர் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அப்படியே பெல்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கலாம், வீக்காக இருக்கா எப்படி இருக்குன்னு. ட்ரை ஷாக் பூட்டு, ஸ்டேரிங் ஹெண்டு, அப்புறம் சஸ்பென்ஷன்லாம் ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி டிஸ்க்கு பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டெப் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸ்கை மாற்றணும்னு சொல்லுவாங்க. மாற்றினா எப்படியுமே ஒரு 3000 ரூபா செலவு ஆகும். ஆனால் நம்ம இதை லேத்தில் கொடுத்து த்ரூ பண்ணி போட்டுக்கலாம். வாங்க. பாருங்கள் பேடு நல்லா தான் இருக்குது. டிஸ்க்கு தான் ஸ்டெப் விழுந்துருச்சு பாருங்கள். பேடு இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடும். அதனால் இதே போட்டு விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்பு பாருங்கள், பார்த்தா தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பின்னாடி பிரேக் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் இதுக்கு, ஸ்கோடா ஆக்டோவியாவுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பேடு ஃபுல் சுத்தமாக தேஞ்சு போச்சு. பாருங்கள் பார்த்தா தெரியும், சுத்தமாக தேஞ்சு போச்சு. வாங்க கழட்டி உங்களுக்கு பேடை காட்டுறேன். இதுவும் லைட்டாக ஸ்டெப் இருக்குது. டிஸ்க்கு புது பேடை மாத்திரதான் இருந்தால் அந்த டிஸ்க்கு ஸ்டெப்பு லேத்தில் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம், த்ரூ பண்ணி போட்டுக்கலாம். வாங்க இப்போ பேடை கழட்டலாம். பாருங்கள் பேடை பாருங்கள், சுத்தமாக தேஞ்சு போச்சு பாருங்கள். பார்த்தா தெரியும் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. புது பேடை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு திக்னஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க. வாங்க இப்போ டிஸ்கை கழட்டி நம்ம லேத்து கூட த்ரூ பண்ணி போட்டுக்கலாம். வாங்க டிஸ்கை தட்டி வெளியே எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியும் பாருங்கள், ஸ்டெப்பு பாருங்கள். 4 டிஸ்கையும் கழட்டியாச்சு. இது பெருசாக இருக்கிறது முன்னாடி டிஸ்க்கு, பின்னாடி இருக்கிறது பாரு சிறுசாக இருக்கும் பாருங்கள். 4மே ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இப்போ லேத்து கொடுத்து நம்ம த்ரூ பண்ணி போட்டுக்கலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கோடா லேட்டஸ்ட் மாடலில் ஆயில் ஃபில்டர் எங்கே வரும்னு. பாருங்கள், மற்ற வண்டி மாதிரி முன்னாடி ஆயில் ஃபில்டர் இதுக்கு வராது. வாங்க ஆயில் ஃபில்டர் லொக்கேஷன் வாங்க உங்களுக்கு காட்டுறேன்.
வண்டியை லிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டருக்கு நேராக பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், அடியில் இருக்குது பாருங்கள். இதுதான் ஆயில் ஃபில்டர் கப்பு. வாங்க இப்போ கழட்டி லூஸ் விட்டுக்கலாம். 32 பாக்ஸ் வரும், போட்டு வாங்க கழட்டிக்கலாம். இதுக்கு ஆயில் ஃபில்டரே மாடல் வேறு மாதிரி வரும். ரேபிட் அந்த மாதிரி இருக்காது, இது வேறு மாதிரி வரும். இப்போது வாங்க கீர் ஆயில் லெவல் செக் பண்ணிக்கலாம். லெவல் கரெக்டாக தான் இருக்குது. வாங்க ட்ரைனட் போட்டுக்கலாம். பாருங்கள் ஆயில் நல்லா தெளிவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஏர் ஃபில்டர் பாருங்கள் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு. கம்பல்சரி சர்வீஸ்க்கு மாற்றி விட்றணும், அப்போ தான் உங்கள் இன்ஜின் வந்து சீக்கிரம் போகாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் தான். ஏசி ஃபில்டர் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும். கம்பல்சரி இதை மாற்றிக்கணும், இல்லைனா உங்களுக்கு உள்ளே வந்து ஏசி ப்ளோயர் வழியாக ஸ்மெல்லு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வாட்டர் பார்த்துக்கலாம். இது கம்பல்சரி பார்க்கணும், எக்ஸைடு பேட்டரியில் தண்ணி குறையும். தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டெப்பு வேறு இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் வாட்டர் பார்த்து செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லெவல் வரை இருக்கணும். கூலண்ட் கரெக்டாக இருக்குது, மேக்ஸிமம் லெவல் வரை இருக்குது. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பிரேக் ஆயில் பாருங்கள், பிரேக் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீக்காக இருந்தால் மாற்றி விட்டுடலாம், பிரேக் ஆயில் நல்லா தான் இருக்குது, அதனால் அடுத்த சர்வீஸ் மாற்றிக்கலாம். டீசல் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா போன சர்வீஸ் தான் மாச்சு, அதனால் வேண்டியதில்லை, இந்த சர்வீஸ் வேண்டியதில்லை. அடுத்து வைஃபரெலாம் தண்ணி ஊற்றிக்கலாம். வைஃபரில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வைப்பருக்கு வந்து தண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம். தண்ணி டாப் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி வைப்பர் ஷாம்பு பார்த்திங்க, ஷாம்பு ஊற்றிக்கலாம். ஷாம்பு எதுக்கு ஊற்றுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்பர் நாசில் வந்து அடைச்சிக்கும், அடிக்கடி அடைச்சிக்கும். அந்த மாதிரி அடைப்பு வராமல் இருக்கணும், உப்பு படியாமல் இருக்கணும்னா அந்த வைப்பர் ஷாம்பு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்னஸாக வலிக்கும், இந்த வரக்கன்னு சவுண்டு எதுவும் வராது, இந்த நாசில் வந்து அடைப்பு இருக்காது. மெயின் அது 2 தான், அந்த வைப்பர் ஷாம்பு. அப்புறம் தண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்க்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 4 டிஸ்க்கு லேத்து கொடுக்குறேன்னு. லேத்தில் கொடுத்து வந்தாச்சு பாருங்கள். இப்போ எப்படி புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள், ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ வாங்க வண்டியில் மாட்டி பிரேக் பேடை மாற்றிக்கலாம். இது பின்னாடி பேடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் உள்ளே தள்ளுறது இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். முன்னாடி வீல் மாதிரி இருக்காது. நோஸ் பிளேயர் இந்த 2 காடியில் வச்சு திருகணும். டைட் பண்ணோம்னா உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், இப்படி திருக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பிஸ்டனை உள்ளே தள்ளி வாங்க பேடை மாற்றிக்கலாம். அதான் பாருங்கள் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். நீங்கள் திருக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே போயிடும். நீங்கள் வந்து இந்த பிரேக் ஆயில் ஏர் இருக்கிற நிப்பில் வந்து லூஸ் விட்டுக்கோங்க பாருங்கள். ஆயில் வந்து நீங்கள் திருக்க அந்த வழியாக ஆயில் வரும். அப்படியே பிஸ்டன் உள்ளே தள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் போகுது பாருங்கள்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருகும்போது அப்படியே உள்ளே போகுது, அப்படியே ஓஸ் வழியாக ஆயில் போகிறது தெரியும் பாருங்கள். திருகு அப்படியே உள்ளே போகும். இது ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் உள்ளே இருக்கும் பிஸ்டனு. இப்போ பிஸ்டன் உள்ளே தள்ளியாச்சு. வாங்க இப்போ டிஸ்கை மாட்டிக்கலாம். இப்போ வாங்க கேலிப்பரை மாட்டிக்கலாம், பேடை போட்டுக்கலாம் வாங்க. கம்பல்சரி பின் கிரீஸ் வச்சு போடணும். ஏன்னா இது பின் கிரீஸ் தான் வைக்கணும். நார்மல் கிரீஸ் வச்சோம்னா அது ஹீட்டில் ஓவர் ஹீட் அது வந்து உருகி இதாயிரும், கட்டியாக ஆயிரும். இப்போ வாங்க கேலிபர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். பின்னாடி மாட்டி முடிச்சாச்சு. இப்போ வாங்க முன்னாடி வீல் போய் மாட்டிக்கலாம். முன்னாடி பேடு இன்னும் ஒரு சர்வீஸ் ஓடும், அதனால் அதே நம்ம போட்டுக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஃபைனலாக வாங்க ட்ரை நட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ட்ரை நட் போட்டு டைட் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க. ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் உள்ளே வரும். உள்ளே வந்து லாக் ஆகும் பாருங்கள், லாக் ஆகும். வாங்க ஃபில்ட்ரை உள்ளே போட்டுக்கலாம் வாங்க. புது ஃபில்டர் பாருங்கள். ஸோ வாங்க மாட்டிக்கலாம். மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஏர் டம்மில் பாருங்கள் எவ்வளோ மண்ணாக இருக்குது, அழுக்கு டஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இதை ஏர் பிடிச்சிட்டு புது ஃபில்டர் போட்டுக்காங்க, இல்லைனா மறுபடியும் அந்த புது ஃபில்டரில் வந்து அந்த மண்ணெலாம் அடைச்சிக்கும். இந்த மாதிரி ஏர் பிடிச்சிட்டு நீட்டாக போடுங்க. வாங்க புது ஃபில்டர் இப்போ போட்டுக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஃபைனலாக வாங்க இன்ஜின் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டரு.
இப்போ வாங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்மூத்னஸாக ஓடுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.